Very pleasant. Welcome to everyone. In this session, we will learn about importance of Maxwell correction. Maxwell திருத்தத்தின் முக்கியத்துவம். Earth receives radiations from sun and other stars. சூரியனிடமிருந்தும் மற்றும் பிற விண்மீன்களிலிருந்தும் பூமியானது கதிர்வீச்சுக்களை பெறுகிறது. These radiations travel through empty space where there are no electric charges and hence no electric current. These radiations சூரியன் மற்றும் விண்மீன்களிலிருந்து பெறப்படும் கதிர்வீச்சானது என்ன பண்ணுது? ட்ராவல்ஸ் த்ரூ எம்டி ஸ்பேஸ், வெற்று இடத்துல பயணம் செய்து, அதனால் அங்கே தெர் ஆர் நோ எலக்ட்ரிக் கரண்ட், எலக்ட்ரிக் சார்ஜ், அங்கே எந்த ஒரு மின்னூட்டமும் இல்லை. மின்னூட்டம் இல்லாததுனால ஹென்ஸ் எனவே நோ எலக்ட்ரிக் கரண்ட், மின்னூட்டம் இல்லாததுனால மின்னோட்டமும் இல்லை. These radiations travel through empty space where there are no electric charges and hence no electric current. மின்துகள்களோ மின்னோட்டமோ ஏதுமற்ற வெற்றிட வெளியினுடனே இந்த கதிர்வீச்சுக்கள் பரவுகின்றன. Ampere law says that only electric field can produce a magnetic field. மின்னோட்டம் தான் காந்தப்புலத்தை உருவாக்குதுன்னு ஆம்பியரோட விதி சொல்லுது. ஆம்பியர் லா அலோன் இஸ் ட்ரூ. ஆம்பியர் விதி மட்டும்தான். இஃப் ஆம்பியர் லா ஒன்லி அலோன் இஸ் ட்ரூ, ஆம்பியர் விதி மட்டும்தான் உண்மை அப்படின்னா there will not be any radiations, எந்த கதிர்வீச்சுக்களும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. Maxwell correction term mu naught epsilon naught d phi divided by dt in Ampere law ensure that time varying electric field or displacement current can also produce a magnetic field. Though conduction current is zero in an empty space, displacement does not exist. நேரத்தை பொறுத்து மாறுபடக்கூடிய மின்புலம் அல்லது இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் கூட காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத ஆம்பியரோட விதியிலிருந்து மேக்ஸ்வெல் செய்த திருத்தம் இதுதான். mu naught epsilon naught d phi divided by dt. வெற்றிடமாக உள்ள புறவெளியில் பார்த்தீங்கன்னா கடத்து மின்னோட்டம் எப்படி இருக்கு? சுழியாக இருந்தாலும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் does exist, இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் இருக்கு. Maxwell correction term mu naught epsilon naught d phi divided by dt in Ampere law ensures that time varying electric field or displacement current can also produce a magnetic field. Though conduction current is zero in an empty space,
டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு டஸ் எக்ஸிஸ்ட். கண்டக்ஷன் கரண்ட்டு சுழியான போதிலும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம், கடத்து மின்னோட்டம் சுழியான போதிலும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் வெற்றிடத்தில் இருக்க தான் செய்யுது. நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் அல்லது இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் கூட காந்தப்புலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத ஆம்பியர் விதியில் மேக்ஸ்வெல் செய்த திருத்தமான இந்த பதம் உறுதி செய்யுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம். வெற்றிடமாக உள்ள புறவெளியில் கடத்து மின்னோட்டம் சுழியாக இருந்தாலும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குது அப்படிங்கிறத இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம உணர முடியுது. எந்த சமன்பாட்டிலேருந்து? 5.6. Closed integral b vector dot dl vector is equal to mu naught epsilon naught d phi e divided by dt. In stars, due to thermal excitation of atoms, time varying electric field is produced, which in turn produces time varying magnetic field. விண்மீன்களில் நடக்கிற அணுக்களோட வெப்ப கதிர்வீச்சினால நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் உருவாகின்றது. which in turn இதனால் நேரத்தை பொறுத்து மாறுபடுற காந்தப்புலம் உருவாக்கப்படுது. In stars, due to thermal excitation of atoms, time varying electric field is produced, which in turn produces time varying magnetic field. விண்மீன்களில் இருக்கிற அணுக்களின் வெப்ப கிளர்வினால் நேரத்தை பொறுத்து மாறுபடும் மின்புலம் உருவாகுது. இதனால் நேரத்தை பொறுத்து மாறுபடுற காந்தப்புலம் உருவாகுது. இதை இவர் மேக்ஸ்வெல் இதை நிரூபிச்சிட்டார். மின்புலம் காந்தப்புலத்தை உருவாக்குச்சுன்னா காந்தப்புலம் கண்டிப்பாக என்ன செய்யும்? மின்புலத்தை உருவாக்கும். அதுதான் அந்த According to Faraday law, this time varying magnetic field produces again time varying electric field and so on. ஃபாரடேவோட விதியிலிருந்து அல்லது விதியோட அடிப்படையில் நேரத்தை பொறுத்து மாறுபடக்கூடிய காந்தப்புலம் மீண்டும் என்ன செய்யும்? நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலத்தை உருவாக்கும். அண்டு சோன் அப்படின்னு என்னது? இது தொடர்ந்து மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய காந்தப்புலம் மின்புலத்தை உருவாக்கும். அப்புறம் மின்புலத்தை பொறுத்து மாறுபடுற காலத்தை பொறுத்து மாறுபடுற மின்புலம் காந்தப்புலத்தை உருவாக்கும். இது மாறி மாறி உருவாகிக்கிட்டே இருக்கும். இதை தான் ஃபாரடே லாவில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தி coupled time varying electric and magnetic fields travel through empty space with the speed of light and is called a electromagnetic waves. இப்போ தான் நம்ம விஷயத்துக்கே வந்திருக்கோம். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய அப்படின்னு அர்த்தம் இதுக்கு. கப்பிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்றுக்கொன்று தொடர்புடைய. டைம் வேரியிங் எலக்ட்ரிக் அண்டு மேக்னட்டிக் ஃபீல்ட்ஸ், காலத்தை பொறுத்து மாறக்கூடிய மின்புலம் மற்றும் காந்தப்புலமானது வெட்ட வெளியில் என்ன செய்யுது? ஒளியின் திசை வேகத்தில் பயணம் செய்யுது. அண்டு இதுக்கு பேர் தான் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்காந்த அலைகள், எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவ்ஸ். ஓகே. The coupled time varying and electric magnetic fields travel through empty space with the speed of light and is called a electromagnetic waves. ஒன்றுக்கொன்று தொடர்புடைய நேரத்தை பொறுத்து மாறக்கூடிய மின் மற்றும் காந்தப்புலங்கள் வெட்ட வெளியின் வழியே ஒளியின் திசைவேகத்தில் பயணம் செய்கின்றன. இதுக்கு பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்காந்த அலை. சரியா?
ஈவன் தோ அப்படி இருந்த போதிலும் Maxwell initially started with purely symmetry argument. His correction term explains one of the important aspects of the universe, namely the existence of electromagnetic waves. அதாவது முழுமையாகவே என்னது சமச்சீர் இயல்போட அடிப்படையில் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸ்வெல்லோட வாதம் ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு தான் அவர் தொடங்கினார். அப்படி தொடங்கி இருந்தாலும் நம்ம அண்டத்தோட ஒரு முக்கிய இயல்பான மின்காந்த அலைகளின் இருப்பை ஆம்பியர் சமன்பாட்டில் அவர் கொடுத்த திருத்தம் விளக்குகிறது. Even though Maxwell initially started with purely symmetry argument, his correction term explains one of the important aspects of the universe, namely the existence of electromagnetic waves. சமச்சீர் இயல்போட அடிப்படையில் மட்டுமே மேக்ஸ்வெல் தன்னோட வாதத்தை வச்சு தொடங்கி இருந்தாலும் அண்டத்தின் ஒரு முக்கிய இயல்பான மின்காந்த அலைகளின் இருப்பை ஆம்பியர் சமன்பாட்டில் அவர் செய்த திருத்தம் முழுமையாக விளக்குது. சரிங்களா? மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். 3 மார்க்லேயும் கேட்கலாம் ஆர் 5 மார்க்ஸ்லேயும் கேட்கலாம். ஓகே, மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ் இன் இன்டெக்ரல் ஃபார்ம், மேக்ஸ்வெல் சமன்பாடுகளின் தொகை நுண்கணித வடிவம். இன்டெக்ரல் ஃபார்ம்னா என்னது? தொகைப்படுத்துதல். மேக்ஸில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோடைனமிக்ஸ் கேன் பி சம்மரைஸ்ட் in 4 basic equations known as Maxwell equations. மின்னியக்கவியலை மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என்று நாம் அழைக்கப்படும் 4 அடிப்படை சமன்பாடுகளாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்? சுருக்கியிருக்கோம் அல்லது சுருக்க முடியும். These equations are analogous to Newton equations in mechanics. இந்த சமன்பாடுகள் பார்த்திங்கன்னா இயக்கவியலில் இருக்கிற நியூட்டன் சமன்பாடுகளோட விதிகளுக்கு ஒத்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். Electrodynamics can summarized in 4 basic equations known as Maxwell equations. These equations are analogous to Newton equations in mechanics. மின்னியக்கவியலை மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் என்று அழைக்கப்படும் 4 அடிப்படை சமன்பாடுகளாக சுருக்க முடியும். இவை இயக்கவியலில் உள்ள நியூட்டனின் விதிகளுக்கு இணையாக உள்ளன. சரியா? Maxwell equations completely explain the behavior of charges, currents and properties of electric and magnetic fields. மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ்னால நமக்கு என்ன பயன், எதெல்லாம் அது நமக்கு சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் முழுமையாகவே மின்னூட்டங்களோட இயல்பு, மின்னோட்டங்கள் மற்றும் மின் மற்றும் காந்த புலங்களோட பண்புகள் இதை எல்லாத்தையும் நமக்கு விளக்குது. These equations can be written in integral form or derivative form. இந்த சமன்பாடுகளை நாம் எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தொகை நுண்கடித வடிவில் எழுதியிருக்கிறோம் அல்லது வகை நுண்கடித வகையில் எழுதியிருக்கிறோம். தொகைப்படுத்துதல் அப்படிங்கிறது இன்டகிரேஷன், டெரிவேட்டிவ் அப்படின்னு என்னது? வகைப்படுத்துறது, டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். சரியா?
The differential form of Maxwell equation is beyond higher secondary level. அதாவது differential form வகை நுண்கணித வடிவம் அப்படிங்கிறது இந்த மேக்ஸ்வெல் சமன்பாட்டோட வகை நுண்கணித வடிவம் அப்படிங்கிறது நம்மளோட ஹையர் செகண்டரி லெவலுக்கு அப்பாற்பட்டது. அதை விட ஹையர் கிளாஸில் நம்ம படிக்கிறது. ஸோ வி ஃபோக்கஸ் ஒன்லி தி இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தொகை நுண்கணித மேக்ஸ்வெல் சமன்பாட்டோட தொகை நுண்கணிதத்தை மட்டும்தான் நம்ம கருத்தில் வச்சு இந்த சமன்பாடுகளை வருவிக்கிறோம் அல்லது கவனம் செலுத்துகிறோம். சரியா? The differential form of Maxwell equation is beyond higher secondary level, so we focus only the integral form of Maxwell equation. Maxwell சமன்பாடுகளோட வகை நுண்கணித வடிவம் அப்படிங்கிறது நமது பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டது இல்லையா? அதனால் நம்மளோட கவனம் ஃபுல்லாக எங்கே இருக்குது? கவனம் முழுமையாக மேக்ஸ்வெல் சமன்பாட்டோட தொகை நுண்கணித வடிவத்தில் இருக்குது. இங்கே அதை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஃபுல்லாக என்ன இருக்குது? ஹையர் ஸ்டடீஸில் இன்டெக்ரல் ஃபார்மை மட்டும்தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் முதல் சமன்பாடு. இட் இஸ் நத்திங் பட் தி காஸ் லா ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. முதல் சமன்பாடு அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, அது மின்னியலில் இருக்கிற காஸ் விதி. It relates the net electric flux to the net charge enclosed in the surface. இது எதை தொடர்பு படுத்துது அப்படின்னா மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்புலத்தையும் மின்புல பாயத்தையும் நிகர மின்னோட்டத்தையும் தொடர்பு படுத்துது. It is nothing but the Gauss law of electricity. It relates the net electric flux to net electric charge enclosed in a surface. முதல் சமன்பாடுங்கிறது வேறு யாரும் இல்லை, மின்னியலோட காஸ் விதியோட சமன்பாடு தான் அது. இது நிகர மின்புல பாயத்தை மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னோட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது. மேத்தமெட்டிக்கலி இட் எக்ஸ்பிரஸ்ட் அஸ், கணித முறைப்படி இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு இன்டெக்ரல் எஸ் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூ என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். நிகர மின்புல பாயத்தை மூடப்பட்ட பரப்பில் உள்ள நிகர மின்னோட்டத்தோடு தொடர்பு படுத்துகிறது. இந்த சமன்பாட்டில் இ வெக்டார் அப்படிங்கிறது தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் கியூ என்க்ளோஸ்ட் தி நெட் சார்ஜ் enclosed by the surface. Yes, this equation is true for both discrete and a continuous distribution of electric charges. இந்த சமன்பாட்டில் E அப்படிங்கிறது மின்புலத்தை குறிக்குது, Q enclosed அப்படிங்கிறது என்ன பண்ணுது, மூடப்பட்ட பரப்பில் உள்ள மூடப்பட்ட பரப்பு எஸ்ஸில் உள்ள மொத்த மின்னூட்டத்தை குறிக்குது. இந்த சமன்பாடானது தனித்தனியான மின் துகள்களுக்கும் தொடர் பகிவில் இருக்கிற மின் துகள்களுக்கும் பொருந்தும் வகையில் இருக்குது. சரியா?
It also indicates that the electric field line starts from positive charge and terminate at negative charge. மேலும் இது ஒரு விஷயத்தை நமக்கு சுட்டி காமிக்குது. எதை சொல்லுது? மின்புலக்கோடுகள் நேர்மின்னூட்டத்திலிருந்து தொடங்கி எதிர் மின்னூட்டத்தில் முடிவடையுது. It also indicates that the electric field line starts from positive charge and terminates at a negative charge. மேலும் மின்புலக்கோடுகள் நேர்மின் துகள்களில் தொடங்கி எதிர்மின் துகள்களில் முடிவடைகின்றன அப்படிங்கிறதையும் இது நமக்கு விளக்குது. ஏன்னா காஸ் விதிக்கு ஒபே பண்ணுது. This implies that electric field lines do not form a continuous closed path. இம்ப்ளைஸ் அப்படின்னா இது எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின்புலக்கோடுகள் ஒரு மூடப்பட்ட தொடர்ச்சியான பாதையை உருவாக்காது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுது. மேலும் மின்புலக்கோடுகள் ஒரு மூடப்பட்ட வளைவு பாதையை உருவாக்குறதில்ல அப்படிங்கிறதையும் இது நமக்கு உணர்த்துது. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் an isolated positive charge or negative charge can exist. வேற எந்த முறையில் இதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அதர் வேர்ட்ஸ், வேறு வகையில் இதை சொல்லணும் அப்படின்னா, இட் மீன்ஸ் தட் இதை எது நமக்கு குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிமைப்படுத்தப்பட்ட நேர்மின் துகள் அல்லது தனிமைப்படுத்தப்பட்ட எதிர்மின் துகள் இயற்கையில் தோன்றுகின்றன. சரியா? It also indicates that the electric field line starts from positive charge and terminate at negative charge. This implies that the electric field lines do not form a continuous closed path. In other words, it means that an isolated positive charge or negative charge can exist. மேலும் மின்புலக்கோடுகள் நேர்மின் துகள்களில் தொடங்கி எதிர்மின் துகள்களில் முடிவடைகின்றன அப்படிங்கிறத இது நமக்கு விளக்குது. மேலும் மின்புலக்கோடுகள் ஒரு மூடப்பட்ட வளைவு பாதையை உருவாக்குறது இல்லை என்பதையும் நமக்கு உணர்த்துது. வேறு வகையில் இதை நம்ம சொல்லணும் அப்படின்னா, தனித்த நேர்மின் துகள் அல்லது தனித்த எதிர்மின் துகள் இயற்கையில் தோன்றுகின்றன. All of you got this? Okay? மேக்ஸ்வெல்லோட முதல் சமன்பாடு நமக்கு யாரை கொடுக்குது? காஸ் விதியை கொடுக்குது. மேக்ஸ்வெல்லோட முதல் சமன்பாடுங்கிறது யார்? காஸ் விதி. க்ளோஸ்ட் இன்டகிரல் E வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு q டிவைடட் பை எப்சிலான் நாட். ஓகே, அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் செகண்ட் ஈக்குவேஷன். திஸ் லா இஸ் சிமிலர் டு காஸ் லா for electricity. இது நிலை மின்னியலோட காஸ் விதியை ஒத்து இருக்கு. இது நிலை மின்னியலின் காஸ் விதியை ஒத்துள்ளது. ஸோ திஸ் லா கேன் ஆல்சோ பி கால்ட் ஏ காஸ் லா ஃபார் மேக்னட்டிசம். அதனால் இந்த விதியை நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தவியலின் காஸ் விதி அப்படின்னு சொல்லி அழைக்க முடியும். The surface integral of magnetic field over a closed surface is 0. The surface integral of magnetic field over a closed surface is 0. இந்த விதிப்படி ஒரு மூடப்பட்ட பரப்பில் உள்ள காந்தப்புலத்தின் பரப்பு தொகையீட்டு மதிப்பு சுழி. மேத்தமெட்டிக்கலி இதை கணிதவியல் படி எப்படி எழுதுறது அப்படின்னா, க்ளோஸ் இன்டகிரல் B வெக்டார் டாட் dA வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. மூடப்பட்ட பரப்பில் உள்ள
காந்தப்புலத்தின் பரப்பு தொகையீட்டு மதிப்பு சுழி. இதுதான் காந்தவியலின் காஸ் விதி. சரியா? where B is magnetic field. இங்கே Bங்கிறது யாரை குறிக்குது? காந்தப்புலத்தை குறிக்குது. This equation implies that the magnetic lines of force form a continuous closed path. இந்த சமன்பாடு நமக்கு எதை உணர்த்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்த விசை கோடுகள் ஒரு மூடப்பட்ட தொடர் பாதையை உருவாக்குது. இன் அதர் வேர்ட்ஸ், வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, it means that no isolated magnetic monopole exists. இதை வேறு வகையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, தனித்த ஒரு காந்த முனை, மோனோபோல்னா மோனோன்னா சிங்கிள்னு அர்த்தம், ஒன்றுன்னு அர்த்தம். தனித்த ஒரு காந்தப்புல முனை அல்லது ஒரு காந்த முனை, வடமுனை அல்லது தென்முனை அப்படிங்கிறது எப்பவுமே என்ன பண்ணாது? உருவாகாது. நோ எக்ஸிஸ்ட். இன் அதர் வேர்ட்ஸ், இட் மீன்ஸ் தட் நோ ஐசோலேட்டட் மேக்னட்டிக் மோனோபோல் எக்ஸிஸ்ட். இந்த வேறு வகையில் சொல்லணும் அப்படின்னா, தனித்த காந்த ஒரு முனை எப்போதும் இயற்கையில் உருவாகாது. வடமுனைன்னு தனியாக எதுவும் கிடையாது, தென்முனைன்னு தனியாக எதுவும் உருவாகாது. யாரு தான் ப்ரெசண்ட் ஆகிருப்பா? இது ஒரு கண்டினியூஸ் க்ளோஸ்டு லூப் ஆர் க்ளோஸ்டு பாத் அப்படிங்கிறதுனால டெஃபினட்டாக என்ன செய்யும்? நார்த்து போலில் தொடங்கி என்ன பண்ணும்? சவுத்து போலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் முடியும்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இது நார்த்து போல், இது சவுத்து போல். அப்போ மேக்னெட்டிக் போல்ஸில் சிங்கிள் போல் அப்படிங்கிறது நாட் எக்ஸிஸ்ட் இன் நேச்சர். ஓகே. தேர்ட் ஈக்குவேஷன், மூன்றாவது சமன்பாடு. இட் இஸ் ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதி தான் யாரு? தேர்டு சமன்பாடு, மூன்றாவது சமன்பாடு. திஸ் லா ரிலேட்ஸ், இது எதெல்லாம் தொடர்பு படுத்துது அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் வித் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் which is mathematically written as. இந்த விதி எதை தொடர்பு படுத்துது அப்படின்னா, மாறுபடும் காந்த பாயத்துடன் மின்புலத்தை தொடர்பு படுத்துகிறது. இதை மேத்தமெட்டிக்கலி கணிதவியல் படி நம்ம எழுதணும் அப்படின்னா, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் E வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் d5b டிவைடட் பை dt. இதுதான் ஃபாரடே லா. 4th லெசனில் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இங்கே E வெக்டார் அப்படிங்கிறது யார்? எலக்ட்ரிக் ஃபீல்டு. E வெக்டார் அப்படிங்கிறது மின்புலத்தை குறிக்குது. திஸ் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் தட், இந்த சமன்பாடு எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னா, அண்டர்லைன் திஸ், தி லைன் இன்டெக்ரல் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ தி க்ளோஸ்டு பாத் பவுண்டட் பை தி சர்ஃபேஸ். ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அந்த மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்டுள்ள பரப்பு வழியே செல்லும் காந்த பாயத்தின்
நேரத்தை பொறுத்து ஏற்படும் மாற்றத்திற்கு சமமாக இருக்கும். லைன் இன்டெக்ரல் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அரவுண்ட் எனி closed path is equal to the rate of change of magnetic flux through the closed path bounded by the surface. ஒரு மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள மின்புலத்தின் கோட்டு வழி தொகையீட்டு மதிப்பு அப்படிங்கிறது மூடப்பட்ட பாதையால் சூழப்பட்ட பரப்பு வழியே செல்லும் காந்தப்பாயத்தின் நேரத்தை பொறுத்த மாறுபாட்டிற்கு சமமாக இருக்கும். Our modern technological revolution is due to Faraday laws of electromagnetic induction. நம்மளோட அதிநவீன தொழில்நுட்ப புரட்சிக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்காந்தவியலோட அல்லது மின்காந்த தூண்டல் விதியோட ஃபாரடே விதி. Our modern technological revolution is due to Faraday laws of electromagnetic induction. நமது நவீன தொழில்நுட்ப புரட்சிக்கு காரணம் ஃபாரடேவோட மின்காந்த தூண்டல் விதிகள் ஆகும். ரெவல்யூஷன் அப்படின்னு என்னது? புரட்சி இல்லையா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் ஃபோர்த் ஈக்குவேஷன், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். 4 ஈக்குவேஷன் நம்ம படிச்சுட்ருக்குறோம். அதில் ஃபோர்த் ஒன், இட் இஸ் மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. 4வது சமன்பாடு அப்படிங்கிறது வேறு யாரும் இல்லை, மாற்றி அமைக்கப்பட்ட ஆம்பியரோட சுற்று விதி. திஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி. இந்த விதிக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி. திஸ் லா ரிலேட்ஸ், இந்த விதி எதை தொடர்பு படுத்துது அப்படின்னா தி மேக்னெட்டிக் ஃபீல்டு அரவுண்ட் எனி க்ளோஸ்டு பாத் டு தி கண்டக்ஷன் கரண்ட் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் த்ரூ தி பாத். இந்த விதி எதை நமக்கு தொடர்பு படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே மூடப்பட்ட பாதையை சுற்றியுள்ள காந்தப்புலத்தையும் அந்த மூடப்பட்ட பாதையில் பாயும் கடத்து மின்னோட்டம் மற்றும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தையும் தொடர்பு படுத்துது. அதை ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் எழுதும்போது ஏற்கனவே நம்ம அதை படிச்சிருக்கோம். க்ளோஸ்ட் இன்டெக்ரல் b வெக்டார் டாட் dl வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ நாட் ப்ளஸ் மியூ நாட் எப்சிலான் நாட் டி டிவைடட் பை டிடி இன்ட்டு இது யார்? 5bயோட வேல்யூ இல்லையா, 5eயோட வேல்யூ, இன்டெக்ரல் e வெக்டார் டாட் dA வெக்டார். இதுதான் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா, வேர் b அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இங்கே bங்கிறது யார்? காந்தப்புலம். This equation shows that both conduction current and displacement current produce magnetic field. இந்த சமன்பாட்டிலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். கடத்தும் மின்னோட்டமும் இடப்பெயர்ச்சி மின்னோட்டமும் என்ன பண்ணுது? காந்தப்புலத்தை உருவாக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த சமன்பாடு அதை தான் நமக்கு காட்டுது. These 4 equations are known as Maxwell equations in electrodynamics. மின்னியக்கவியல்ல இந்த 4 சமன்பாடுகளையும் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். This equation ensure that existence of electromagnetic waves. இந்த சமன்பாடு நமக்கு எதை உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்த்திங்கன்னா மின்காந்த அலைகள் இருப்பதை உறுதிப்படுத்துது, மின்காந்த அலைகள் இருக்கிறத உறுதிப்படுத்துது. The entire communication system in the world depends on electromagnetic waves. Underline this. உலகத்தோட மொத்த தகவல் தொடர்பு அமைப்புகளும் மின்காந்த அலைகளை தான் சார்ந்து இருக்கு. தி என்டையர் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் தி வேர்ல்ட்
depends on electromagnetic waves. இந்த மொத்த உலகத்தோட தகவல் தொடர்பு அமைப்புகளும் மின்காந்த அலைகளை தான் சார்ந்து இருக்கு. ஓகே, in fact our understanding of stars, galaxy, planets, etc. come by analyzing the electromagnetic waves emitted by these astronomical objects. விண்மீன்கள், விண்மீன் தொகுப்புகள், கோள்கள், போன்றவற்றை பற்றிய படிப்பானது அல்லது புரிதலானது இந்த வான் பொருட்களிலிருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகளை ஆய்வு செய்வதாலேயே ஏற்படுகிறது. In fact, our understanding of stars, galaxy, planets, etc. come by analyzing the electromagnetic waves emitted by these astronomical objects. விண்மீன்கள், விண்மீன் தொகுப்புகள், கோள்கள் போன்றவற்றை பற்றிய புரிதல் இந்த வான் பொருட்களிலிருந்து வெளிப்படும் மின்காந்த அலைகளை ஆய்வு செய்வதாலேயே ஏற்படுகிறது. மேக்ஸ்வெல்லோட 4 சமன்பாடுகளும் உங்களுக்கு புரியுதா? முதலாவது சமன்பாடு யாரு? மின்னியலோட காஸ் விதி இன் எலக்ட்ரிசிட்டி. இரண்டாவது சமன்பாடு காந்தவியலின் காஸ் விதி, காஸ் லா இன் மேக்னட்டிசம். மூன்றாவது விதி யாரு? ஃபாரடே விதி, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னட்டிக் இண்டக்ஷன். நான்காவது விதி யாரு? ஆம்பியர் மேக்ஸ்வெல் விதி, ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா. புரியுதா உங்களுக்கு? இது ரொம்ப முக்கியமான 3 மார்க் கொஷின் ஆர் 5 மார்க்ஸில் சம்டைம்ஸ் கேட்போம். ஓகே, all of you got my point? Thank you.